வாங்க ஒரு கதைக்குள்ள போலாம். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் பயத்துல உறைய வச்சிருந்த ஒரு காலம். அந்த இருண்ட காலத்துல இருந்துதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு வீரமங்கையின் கதை தொடங்குது. அது ரொம்ப கொடுமையான ஒரு காலம். பெண்கள்னா அரண்மனைக்குள்ளேயே அடங்கி இருக்கணும்னு ஒரு நிலைமை. ஆனா அந்த இருட்டுக்கு நடுவுல ஒரு நெருப்பு பொறி கிளம்புச்சு. ஒரு வீர தமிழ் ராணி. அவங்க மௌனமா இருக்கிறதுக்காக வரல, இல்ல அடிபணிஞ்சு போறதுக்காகவும் இல்ல. அவங்க வந்ததே மனசுல ஒரு புரட்சி தீயோட, சுதந்திரம்ங்கிற ஒரே ஒரு தாகத்தோட. சரி வாங்க, இந்த வீரமங்கையோட கதை எங்க இருந்து தொடங்குதுன்னு பாப்போம். அவங்க பிறந்ததுல இருந்தே ஒரு இளவரசியா மட்டும் வளரல, ஒரு ராணியா, ஒரு மாபெரும் போர் வீராங்கனையா செதுக்கப்பட்டாங்க. அவங்கள மத்த இளவரசிங்க கிட்ட இருந்து தனிச்சு காட்டினதே அவங்க வளர்ப்பு முறைதான். பாத்துக்கோங்க, சும்மா பேருக்கு இளவரசி இல்ல. தமிழ், சம்ஸ்கிருதம், பிரெஞ்சு, இங்கிலீஷ், உருதுன்னு பல மொழிகள்ல புலமை. அது மட்டுமா, வளரி, சிலம்பம், குதிரையேற்றம், வில்வித்தேன்னு போர்க்களத்துல ஒரு ஆணுக்கு நிகரா எல்லா கலைகளையும் கத்துக்கிப்பாங்க. அப்போவே தெரிஞ்சிருக்கு இவங்க வரலாறு படைக்க போறாங்கன்னு. 1746ல சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாத தேவர் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு ராணியா அவங்க வாழ்க்கை ரொம்ப அமைதியா சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. நாடும் செழிப்பா இருந்துச்சு. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. இப்போதான் கதையோட திசையே தலைகீழா மாறப்போகுது. ஒரே ஒரு தாக்குதல் அவங்க வாழ்க்கையோட அர்த்தத்தையே மாத்தி ஒரு ராணிய புரட்சியாளரா மாத்துச்சு. 1772 அந்த வருஷத்தை மறக்கவே முடியாது. பிரிட்டிஷ்காரங்களும் ஆற்காடு நவாபும் ஒன்னு சேர்ந்து சிவகங்கை மேல படையெடுத்தாங்க. காளையார் கோவில்ல நடந்த அந்த கோரமான போர்ல ராணி தன்னோட கணவரான ராஜாவை பறிகொடுத்தாங்க. ராஜ்யமும் கைவிட்டு போச்சு. தன்னோட சின்ன மகளை கூட்டிக்கிட்டு சொந்த நாட்டை விட்டே தப்பிச்சு ஓட வேண்டிய ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரே நாள்ல அவங்களுக்கு எல்லாமே போச்சு. அன்பான கணவர், சொந்த ராஜ்யம், அத்தனை செல்வம், அந்த அமைதியான வாழ்க்கை, எல்லாமே. அரண்மனையில ராணியா இருந்தவங்க காட்டுல ஒளிஞ்சு வாழ்ற ஒரு அகதியா ஆனாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் அவங்கள விட்டு போகல. அது அவங்களோட தைரியம். சோ இங்கதான் அவங்களோட உண்மையான போராட்டம் தொடங்குது. இந்த தோல்வி அவங்கள முடக்கி போட்டுரும்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க ஒளிஞ்சு வாழ்ந்த அந்த நாட்கள்ல தான் அவங்களுடைய எழுச்சிக்கான முதல் விதை விழுந்துச்சு. 8 வெறும் நம்பர் இல்ல இது. 8 வருஷம். யோசிச்சு பாருங்க, 8 நீண்ட வருஷங்கள். அவங்க ஒரு நாள் கூட துவண்டு போகல, சரணடையல. ஒவ்வொரு நாளும் இழந்த ராஜ்யத்தை எப்படி மீட்கணும்னு திட்டம் தீட்டிட்டே இருந்தாங்க. அகதியா இருந்தா என்ன, அவங்களோட ராஜதந்திரம் கொஞ்சமும் குறையல. முதல்ல ஹைதர் அலியோட பாதுகாப்புல தஞ்சம் புகுந்தாங்க. அடுத்து அவரோட ராணுவ உதவிய கேட்டு ஒரு கடிதம் அனுப்புனாங்க. அதோட புகழ்பெற்ற மருதுபாண்டிய சகோதரர்களோட கூட்டணியையும் உருவாக்குனாங்க. பாத்தீங்களா, இப்படிதான் நாட்டை இழந்த ஒரு ராணி ஒரு புரட்சி படைக்கே தளபதியா மாறுறாங்க. அவங்க தலைமையில ஒரு விஷயம் ரொம்பவே ஸ்பெஷல். அதுதான் உடையாள் படை. என்ன ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா? இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையா பெண்கள் மட்டுமே இருக்கிற ஒரு ராணுவ பிரிவை அவங்க உருவாக்குனாங்க. இது வெறும் ராணுவம் இல்ல, தேவைப்பட்டா நாட்டுக்காக தங்களோட உயிரையே கொடுக்க தயாரா இருந்த ஒரு தற்கொலை படை. 8 வருஷ காத்திருப்பு, 8 வருஷ திட்டமிடல் இப்போ முடிவுக்கு வரப்போகுது. வரலாறுல இதுவரைக்கும் யாரும் பார்த்தாத ஒரு பதிலடிக்கு நேரம் வந்துச்சு. இழந்த சிவகங்கைய மீட்க அந்த வீரமங்கை புறப்பட்டாங்க. 1780 ராணியோட பதிலடி ஆரம்பமாச்சு. மனசுல அணையாத பழிவாங்கும் உணர்வோட அவங்க தன்னோட படைய முன்னாலிருந்து வழி நடத்தினாங்க. போர் உச்சகட்டத்துல இருந்தப்போ அவங்களோட தளபதி குயிலி ஒரு தியாகம் செய்ய முன் வந்தாங்க. நம்பவே முடியாத ஒரு தியாகம். முதல்ல தன்னோட உடம்பு முழுக்க எண்ணெய ஊத்திக்கிட்டாங்க. அடுத்ததா ஒரு நொடி கூட யோசிக்காம தனக்குத்தானே தீ வச்சுக்கிட்டாங்க. எரிஞ்சிட்டு இருக்கிற தீயோட நேரா பிரிட்டிஷ்காரங்களோட ஆயுத கிடங்குக்குள்ள குதிச்சாங்க. அந்த பெரிய வெடிவிபத்து பிரிட்டிஷ் படையோட பலத்தையே நொறுக்கிடுச்சு, போரோட தலையெழுத்தையே மாத்திடுச்சு. இந்திய வரலாற்றுல இதுதான் முதல் தற்கொலை படை தாக்குதல். இந்த மகத்தான வெற்றிக்கு அப்புறம் என்னாச்சு? வாங்க அவங்க கதையோட கடைசி பகுதிக்கு போலாம். இது அவங்களோட ஆட்சிய பத்தியும் அவங்க நமக்கு விட்டுட்டு போன மிகப்பெரிய மரப பத்தியும் சொல்லுது. சிவகங்கைய மீட்டதுக்கு அப்புறம் ராணி வேலு நாச்சியார் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தன்னோட மகள் வெள்ளச்சிக்கு ஆட்சிய கொடுத்துட்டு 1796ல தன்னோட 66 வயசுல இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சாங்க. ஆனா ஒரு வீர மங்கையா அவங்க பேரு வரலாறுல எப்பவுமே நிலைச்சு நிக்கும். அப்புறம் நாம ஏன் அவங்கள இன்னிக்கும் ஞாபகம் வச்சுக்கணும்? ஏன்னா அவங்க வெறும் ராணி மட்டும் இல்ல, பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து போராடின முதல் இந்திய ராணி அவங்கதான். ஒரு சிறந்த போர் உத்தியாளர். இந்தியாலேயே முதல் முறையா
பெண்கள் படைய உருவாக்குனவங்க. அவங்க தைரியத்துக்கும் பெண் சக்திக்கும் ஒரு நீங்காத சின்னம். ஒன்ன மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க போராடினது புகழுக்காகவோ பெருமைக்காகவோ இல்ல. அவங்க போராடினது நமக்காக. அடுத்த தலைமுறை சுதந்திர காற்ற சுவாசிக்கணும், தலை நிமிர்ந்து வாழணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான். கடைசியா அவரோட வாழ்க்கையே நமக்கு ஒரு பாடம் சொல்லுது. தைரியத்திற்கு பாலினம் இல்லை, தேசபக்திக்கு எல்லைகள் இல்லை, சுதந்திரத்திற்கு தியாகம் தேவை. இந்த வார்த்தைகள் வேலு நாச்சியாரோட வாழ்க்கைய அப்படியே படம் புடிச்சு காட்டுது இல்லையா? அவரோட தியாகம் என்னைக்கும் நம்ம மனசுல இருக்கணும். உங்களோட ஆதரவு தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை இன்னும் அதிகமா செய்யணும்னு எங்களுக்கு ஒரு பெரிய உந்து சக்தியை கொடுக்கும். அதனால உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் குடும்பத்தினர் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த கதைகள் உங்களை தேடி வரும்.